குலசேகர ஆழ்வாரை பற்றி நான் எனக்கு தெரிந்தவரை நான் கூற வந்துள்ளேன். ஸ்ரீயம்பதியார் ஸ்ரீ வைகுண்ட நிவாசியான எம்பெருமான் தன்னுடைய விசேட கிருபையினாலே நம்மை போன்ற சாமானியர்கள் அவனுடைய திருவடியை வந்து அடைய வேண்டும் என்பதற்காக பரமபதத்தில் உள்ள தன்னுடைய பரிவாரங்களையும் முக்கிய ஆயுதங்களையும் முக்கிய ஆபரணங்களையும் ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் அவதரிக்க செய்தார். இப்படி இந்த ஆழ்வார் கோஷ்டியில் ஆழ்வார் என்று கூறினார் அது நம்மாழ்வாரையே குறிக்கும். பிரான் என்று கூறினார் அது திருமணி ஆழ்வாரையே குறிக்கும். கலியன் என்று கூறினார் அது நம் திருமங்கை ஆழ்வாரையே குறிக்கும். தமிழ் தலைவன் என்று கூறினார் அது பெரியாழ்வாரை குறிக்கும். நாச்சியார் என்று கூறினார் அது நம் ஆண்டார் தாயாரை குறிக்கும். அதே போன்று நம் ஆழ்வார் கோஷ்டியில் பெருமாள் என்று கூறினார் அது நம் குலசேகர ஆழ்வாரையே குறிக்கும். எப்படி பகவானுடைய அவதாரங்களில் பெருமாள் என்றால் அது ஸ்ரீ ராமபிரானை குறிப்பது போன்று, அதே போன்று நம் ஆழ்வார் கோஷ்டியிலும் பெருமாள் என்றால் நம் குலசேகர ஆழ்வாரை குறிக்கும். நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரசித்தமான ஒரு வார்த்தை உண்டு. அது என்னவென்றால் பெருமாளை அறியாதார் பெருமாளையே அறியாதார். இதற்கு ஸ்ரீராமருக்கும் நம் ஆழ்வார் கோஷ்டியில் பெருமாளான குலசேகர ஆழ்வாருக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. முதலில் இருவரும் சத்திரிய குலத்தில் பிறந்தவர்கள். இருவரும் புனர்பூச நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தார்கள். ஸ்ரீ ராமபிரானுக்கு குலதெய்வம் யார் என்றால் நம் ரங்கநாதரே. இப்படி பெருமாளுக்கே பெருமாளாக இருந்தபடியினாலே நம் ரங்கநாதருக்கு பெரிய பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. மேலும் நம் குலசேகர ஆழ்வாருடைய திருவாரான பெருமாளாகவும் நம் ரங்கநாதரை விளங்கினார். அடுத்ததாக பெருமாளான ஸ்ரீ ராமபிரானை போன்று நம் குலசேகர ஆழ்வாருக்கும் வளநகரமான ராஜ்யத்தை மன மகிழ்ச்சியுடன் திறந்த பெருமை இருக்கின்றது. அதனால் வானாலும் செல்வமும் இம்மன்னரசும் யான் வேண்டேன் என்று ராமர் எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை துறந்து ரிஷி முனிவர்களுடன் கூடியிருக்க ஆசைப்பட்டாரோ அதே போன்று நம் ஆழ்வாரும் அவருடைய ராஜ்யத்தை துறந்து அணியனங்கள் திருமுற்று அடியார்களுடன் கூடியிருக்க ஆசைப்பட்டார். மேலும் ராமரே எல்லாம் என்றும் ராம கைங்கரியமே பிரதானம் என்றிருந்த இளையாழ்வாரான லட்சுமணரை போன்றே கம்பமத யானை கழுத்தகத்தில் மேல் நின்று இன்பமரும் செல்வமும் இம்மன்னரசும் யான் வேண்டேன் என்று திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியமே பிரதானம் என்றிருந்தார் நம் குலசேகர ஆழ்வார். மேலும் அரசமனா அடிசூடும் அரசுக்கு ஆசைப்பட்டு என்கின்றபடியே நம் குலசேகர ஆழ்வாரும் பாதுகா பட்டாபிஷேகம் செய்து கொள்ள விரும்பினார். யாரை போன்று என்றால் பரதாழ்வாரை போன்று. நம்முடைய குலசேகர ஆழ்வாருடைய ராஜ்யத்தில் நம்முடைய பெரிய பெருமாளுடைய திருப்படியான ஒன்னங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. மேலும் இளையாழ்வாரான லட்சுமணருக்கு ராஜ வாழ்க்கை எப்படி ராம கைங்கரியத்திற்கு விரோதமாக இருந்ததோ அதே போன்றே நம் குலசேகர ஆழ்வாருக்கும் இந்த ராஜ வாழ்க்கை திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியத்திற்கு விரோதமாக இருந்தது. மேலும் ராமானுஜ பாத சாயியான இங்கு ராமானுஜர் என்றால் அது பரதாழ்வாரை குறிக்கும். அப்படிப்பட்ட பரதாழ்வாருடைய பார்வையாக இருக்கக்கூடிய சத்ருக்கன ஆழ்வாரை போன்று உள்வெளி சத்ருக்களை ஜெயித்து வைஷ்ணவ எல்லைநிலமாக இருக்கக்கூடிய பாகவத சேஷத்தத்தில் ஊன்றிருந்தார் நம் குலசேகர ஆழ்வார். இப்படி சக்கரவர்த்தியினுடைய 4 திருக்குமாரர்களுடைய தன்மையை, அதாவது ராம லக்ஷ்மண பரத சத்ருகணன் போன்ற 4 தன்மையை நம் குலசேகர ஆழ்வார் ஒருவரே பெற்றிருந்தார். ஞானானந்தத்தை சுரூபமாக உடைய பகவான் மற்ற ஆழ்வார்களை போன்றே நம் குலசேகர ஆழ்வாருக்கும் மயவரம் அதிநலம் அருளினார். இந்த ஆழ்வார் பகவானிடமிருந்து பெறப்பட்ட ஞானம்
இந்த ஞானம் கிடைத்ததாலே அவருக்கு விடாய் பிறந்தது. அதாவது தாகம். தாகம் எடுத்தவருக்கு தண்ணீர் தவிர வேறு எது கொடுத்தாலும் ருசிக்காது. அதே போன்று நம் குலசேகர ஆழ்வாருக்கும் பரமபதத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய பகவானுடைய அழகையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அக்குணம் வெள்ளமடக்கும் ஊராக இருக்கக்கூடிய திருவரங்கம் பெருநகரூர் தென்னீர் பொன்னி திருக்கையால் அடிவந்த பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டு கொண்ட என் கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே என்கின்றபடி இந்த திருவரங்கத்தில் அழகாக நடத்திருக்க கூடிய பெரிய பெருமாளை பார்த்து அவருடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க ஆசைப்படுகின்றார். மேலும் அடியனங்க தலைவனையில் பற்றி கொள்ளும் மாயோரை மனத்தூரை பற்றி நின்று என் வாயார என்றுகளோ வாழ்த்தும் நாளே என்கின்றபடி ஆழ்வார் பாடுகின்றார். இந்த பெரிய பெருமாளை பார்த்து நான் எப்பொழுது பாடப்போகின்றேன்? என்னுடைய உள்ளமும் என்னுடைய உடலும் முழுகி அதற்கு ஒரு பற்றுக்கொம்பாக இந்த திருமணை தூணை பற்றி கொண்டு நான் எப்பொழுது பாடப்போகின்றேன் என்று பாடுகின்றார். இந்த பெரிய பெருமாளை ஆழ்வார் எப்படி அனுபவித்தார் என்றால், கண்ணால் கண்டு வாயினால் பாடி அடியார்களுடன் கூடி மலர்களால் அர்ச்சித்து கைகளால் வணங்கி தலையால் தொழுது அணியந்த திருமுற்று அடியார்களுடன் கூடியிருக்க ஆசைப்பட்டார். இப்படியெல்லாம் இந்த குலசேகர ஆழ்வார் பெரிய பெருமாளை அனுபவிக்க ஆசைப்பட்டார். இப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வாருடைய அனுகிரகமும் இந்த பெரிய பெருமாள் மற்றும் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய அனுகிரகமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முடிக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
ராமானுஜாச்சாரிய ராமானுஜாச நிச்சயம் வாழ் அங்கே இருக்காங்க வாரம் அடி ஸ்ரீமதி ராமானுஜாய ஸ்ரீமத் வரவரமணியன். பொதுவாக ஒரு காலட்சேபம் அல்லது உபன்யாசம் என்றால் 2 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் நடைபெறும். ஆனால் இந்த சுதர்சன பதில் வகுப்புகள் 4 மணி நேரம் தொடரும், 5 மணி நேரம் தொடரும். கோவையில் 5 வகுப்புகள் நடத்தினோம். அதில் ஒரு வகுப்பு 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் போயிருக்கு. 3 மணிக்கு மேலதான் மதிய உணவு. அது மாதிரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து, அதுவும் ஒரே ஆள் காத்துட்டு வகுப்புகளில் கூட பார்த்தீங்கன்னா வைணவ மாநாடுகள்ல வைணவ சம்மேளனங்கள்ல பல்வேறு மகான்கள் உரையாற்றுவார்கள். ஒரே ஆள் காலையில் 4 மணி நேரத்துக்கு 5 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்கன்னா போர் அடிக்கும். ஆனா போர் அடிக்காமல் இருந்ததுக்கு காரணம் சுதர்சன பதில் உள்ள சத்தியமான வார்த்தைகள். ஒரு வைணவர் ஒரு பாகவதர் உடைய உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள். அதிலிருந்து அறச்சீற்றம், அந்த அறச்சீற்றம் வைணவர்களிடையே குறைந்து வருகிறது. வைணவர்கள் என்றாலே சுத்த சாத்வீகர்கள் என்றால் எங்கு சீரணமும் சீர்த்து ஆகணும், அப்படி சீர்த்தான் ஆக வேண்டும் என்பதை உணர்த்தியவர் சுதர்சன சுவாமிகள். இந்த அளவுக்கு நாம் மதிப்பு எடுத்ததில் நம் பாகவதர்களும் வைணவர்களும் இதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த சுதர்சனர் பதில் வகுப்பில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆழ்வார் என்பதுமான ஞானபக்தி ஸ்ரவணம் ஸ்ரீ ரங்காச்சாரிய சத்ரம் வேங்கடாவி மகாமஜே அமாலாச்சாரிய குருவிலே சரணம் ருச்சிகேஸ்வாதி சஞ்சாரம் முத்தூராக்கி மகாபுரி ஸ்ரீ வைஷ்ணவானாம் சிங்கம் தம் கிருஷ்ணமந்தே புரஷிகம் ஆச்சாரிய குருவிலே சரணம். சுவாமி லட்சுநாராயண பராசர பட்டர் சுவாமியினுடைய கிருப்பையால் அடியனுக்கு சேலத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் கேள்வி பதில்கள் சுவாமியினுடைய சுதர்சன கேள்வி பதில்களுடைய வகுப்பு எடுக்கிறதுக்கான பாக்கியத்தை சுவாமி அடியனை நியமிச்சிருந்தார். அந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. சுதர்சனர்கள் பதில்களை பற்றி முதல்ல சொல்லணும். சுதர்சனர்கள் பதில்கிறது அதாவது அண்டமுகள் முழுமை அண்ணனுலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை யாவகிலும் புகழ்வசல பூஷணத்தின் சீர்மை ஒன்றில்லை புகழில்லை பார்த்து இப்போதுன்னு சுவாமி மனோரமாமிகள் தெரிவிப்பார். அதுபோல புத்தூர் சுவாமியினுடைய ஆயிரக்கணக்கான கிரந்தங்கள் சுவாமி அனுகிரகம் பண்ணியிருந்தாலும் அதில் சுதர்சனர் கேள்வி பதில்களுடைய பிரபாவம் எல்லாத்தினுடைய சகல சாரத்தினுடைய சகல கிரந்தங்களுடைய சாரமும் வந்து இந்த சுதர்சனர் பதில்கள் இருக்கும். இந்த சுதர்சனர் பதில்கள் மட்டும் எல்லா இடங்களையும் போய் சேர்ந்தா எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் சித்திக்கும். அப்படி இந்த நிலை வராளர் சுவாமி ஒன்று தெரிவிச்சார். அதாவது சுதர்சனர் பதில்கள் மட்டும் இல்லைன்னா நம்ம பாகவதர் கோஷியெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போறாங்க அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஞானம் இருக்காது. எல்லாம் போய் அதிகாரத்தில் என்ன வைப்பாங்க, பெருமாளை சேவிச்சுட்டு வருவாங்களே அந்த சொரூப ஞானம்ங்கிறது கண்டிப்பா வந்திருக்காது. சுதர்சனர் பதில்களை படிச்சா எல்லாத்துக்கும் அந்த சொரூப ஞானம் வந்து அவசியம் சிக்கு. அப்படி வந்து சுவாமியோட சுதர்சன பதில்கள் அவ்வளோ ஆச்சரியமானது. அதுல 1500 கேள்வி பதில்கள் இருக்கும். அதுல சுவாமி திருவடிகள்ல அடியன் கைங்கரியம் பண்ற காலத்துல அடியனுக்கு சுதர்சனர் 1008ங்கிற கிரந்தத்தை சுவாமி அனுகிரகம் பண்ணினார். அதை கலைஞர் பதிப்பகன்னு வெளியிட்டாங்க. அதை வந்து சுவாமி சொல்ல அடியன் எழுதுற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சு. சுவாமி வந்து சொல்லிட்டே இருப்பார். அதுல நிறைய சுதர்சனர் பதில்கள் இருந்து செலக்ட் பண்ணி கொடுத்திருந்தார். அதுபோல சில கேள்வி பதில்கள் அவரே தெரிவித்தார். அதை வந்து சுவாமி சொல்ல அடியன் எழுதக்கூடிய பாக்கியமும் அடியனுக்கு கிடைச்சது. அந்த சுதர்சனர் பதில்கள் இன்னைக்கு சாதாரண கிராம மக்களுக்கும் போய் சேரும்படியாக பண்ணின ஒரு கிருபைங்கிறது நம்ம புத்தூர் பாலாஜி சுவாமிக்கும் நம்ம பராசர மதுரைப்பட்ட சுவாமிக்கும் அது சேரும். அதை வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதை கிளாஸில் அனுபவிச்சு அதையெல்லாம் அனுபவிச்சாங்க. அது இன்னமும் நிறைய போகணுங்கிறது அடியனோட எதிர்பார்ப்பு. ஏன்னா அந்த சுதர்சன ஆயிரத்திலிருந்து சுதர்சன பதில்கள்லேருந்து
பாலாஜி சுவாமி செலக்ட் பண்ணி ஒரு 225 கேள்விகளை வந்து ஒரு தொகுத்திருந்தார். அதற்கான பாடம் தான் நடந்துச்சு. அதுவே வந்து பல கிளாஸ் போச்சு. ஒவ்வொரு கிளாஸும் நம்ம பார்த்தசாரதி சுவாமி தெரிவித்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸும் 5 மணி நேரம். மற்ற எல்லா இடத்துலையும் 5 மணி நேரம் கிளாஸ் நடந்தால் காலையில் 5 மணி நேரம், காலையில் 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம். காலையில் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் வருவாங்களா அப்படின்னு நினச்சா ஒருத்தர் கூட குறையவே இல்லை. ஏன்னா அந்த கேள்வி பதிலுடைய பிரபாவம் அப்படிப்பட்டதாக இருக்கு. எல்லா கோஷ்டியும், அதுவும் அப்போ நல்ல ஒரு புயலால் மழை ஏற்பட்டது. சேலத்தில் வந்து அவ்வளோ மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ ஓமலூர் பல இடங்கள்ல இருந்து வயசானவங்கெல்லாம் வந்து அந்த மழையும் பொருட்படுத்தாமல் அந்த கிளாஸில் வந்து அன்வைச்சு அவ்வளோ ஆர்வமாக இதை கேட்டாங்க. இதனால என்னன்னா அந்த சொருப ஞானம் வந்து அவர்களுக்கு சித்திக்குது. அது சுவாமியினுடைய பரமக்குருமை. அதனால இப்போ அந்த சொன்ன பதில்கள் இன்னமும் தேவைப்படுது. இப்போ அந்த கிரந்தங்கள் வந்து ஓரளவுக்கு தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து இப்போ சுவாமி திருவடிகளில் விண்ணப்பிச்சிருக்கேன். ஒரு 500 கேள்வி பதில்களை வந்து இப்போ தயார் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கார். அது ஒரு 1000 காப்பி ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். அது வந்துருச்சுன்னா இன்னமும் நிறைய கிளாஸ் எடுக்கணும்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்கிட்டயே வந்து உடுமலை, கோயம்புத்தூர் பக்கத்துல இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கிளாஸ் வந்து மறுபடியும் நடந்ததுன்னா பல பேருக்கு வந்து போய் சேரும். ஒரு தடவை அனுபவிச்சவங்க இன்னமும் பல பேருக்கு அழைச்சிட்டு வராங்க. இது வந்து அப்படியே பிரபாவமும் பெருகிறது. ரொம்ப ஆச்சரியமான அது சுவாமியினுடைய பிரபாவம். அது வந்து சுவாமியில இருந்து இதெல்லாம் நேரில் அனுபவிச்சிருந்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அவருடைய திருக்குடும்பத்தார், திருவம்சத்தார் எல்லாம் வந்து இதை கண்ணுற்று இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா வீதி பிரதட்சணை வர்றதெல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இந்த கேள்வி பதில்கள் வந்து சுவாமியினுடைய அனுகிரகம் எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஏன்னா அடியேண்ட ஒரு நியமிச்சார் சுவாமி திருவடிகள். அடியேன் கைங்கரியம் பண்ண காலத்துல சுவாமி திருவடிகள்ல வந்து கேட்டேன், சுவாமி தேவர் குருதட்சணை என்ன சமர்ப்பிக்கிறோம்? ஒன்று சொன்னார். ஒன்று 2 விஷயம் எனக்கு மனசுல இருக்கு. ஒன்று இந்த பத்திரிகை நல்லபடியாக நடக்கணும். அப்படி நடந்தா நீ கூட இருந்து ஏதாவது கைங்கரியம் பண்ணு. இல்லைன்னா என்னோட கிரந்தங்களை வந்து சாதாரண கிராம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சுவாமி திருவிழப்பட்டார். அப்படி திருவிழப்பட்டதுல அதை இப்படி சுவாமியோட கேள்வி பதில்களை இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கக்கூடிய பாக்கியம். ஏன்னா இது அடியன் மனசுக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. சுவாமியோட கிரந்தங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அடியனுக்கு தெரிஞ்ச வகையில சின்ன எங்க கிராம மக்கள் ஈரோட்ல கிட்டத்தட்ட 100-200 பாகவதர்கள் இன்னைக்கு உண்டாயிருக்காங்க. அதாவது ஒரு பாலைவனமா இருந்த ஒரு ஈரோடு இன்னைக்கு 100-200 பாகவதர்கள் வந்து உண்டாயிருக்காங்க. அது வந்து சுவாமியினுடைய திருவடி பிரபாவம். அந்த கிரந்தங்கள் இன்னும் போய் சேரணும். அதற்கு வந்து சரியான ஒரு நூல்னா அது சுவாமியினுடைய சுதர்சன கேள்வி பதில்கள் தான். அது வந்து இன்னைக்கு இல்லை, இன்னும் 100 வருஷம் கழிச்சு எப்படி 100 வருஷம் கழிச்சும் இது பிரயோஜனப்படும். ஏன்னா இன்னும் 100 வருஷம் கழிச்சாலும் இதே ஒரு நிலைக்கு அத்தனைக்கும் பதில்கள் அதில் இருக்கும். இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி இருக்கணும், ஸ்ரீ வைஷ்ணவ பெண்மணிகள் எப்படி இருக்கணும், இன்னைக்கு சம்பிரதாயமா வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது நாம் அதிலிருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது, எப்படி மரத்தும் பொருட்களாமல் இருக்கணும், மரத்துவம் எப்படி பண்ணதுங்கிறத இந்த 225 கேள்வியிலேயும் ரொம்ப ஆச்சரியமா சுவாமி கொடுத்திருந்தார். இன்னமும் 500 கேள்வி வரும் பொழுது இன்னும் ரொம்ப ஆச்சரியமா அமைங்கிறது அடியோட அபிப்பிராயம். அது வந்து இன்னும் 1000கணக்கான காப்பிகள் போகணும். இந்த மாதிரி வகுப்புகள் வந்து இன்னும் நிறைய எடுக்கப்படணும். அது வந்து சுவாமி திருவடிகள் நினைச்சுக்கிறேன். இது நிறைய போகணும், நிறைய இடங்கள்ல நடக்கணும். ஏன்னா அவ்வளோ ஆர்வமா வந்தாங்க மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இதை கேட்டவங்க எல்லாருமே பரத்துவத்தில் ஊற்றமாகிறது சிறிதளவும் சந்தேகம் இல்லை. அவ்வளவு பெரிய அத்தனை பேர்லையும் வந்து ஊற்றத்தை உண்டாக்கினது சுவாமியோட கேள்விகள். அடியனுக்கு வாய்ப்பளித்த சுவாமியுடைய குழப்பத்தோடு புதிதாக யாராவது ஏதாவது சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா அதை கேட்டு பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு இன்னொரு தரப்பு. இந்த மாதிரியான தரப்புகளுக்கெல்லாம் பதில் சொன்னது சுவாமியுடைய இந்த கேள்வி பதில்கள் தான். நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் பெரியவர்கள் ஏன் சொன்னார்கள் என்பதற்கான காரணங்களை மிக சரியாக எடுத்து சொல்லி சோசன பதில்கள் மூலமாக சுவாமி அறிவுறுத்தினார். அதே சந்தர்ப்பத்திலே நாம் செய்யக்கூடிய விஷயம் சரியா தப்பா, யாரோ ஏதோ புதிதாக ஒரு தொலைக்காட்சியிலே புதிதாக ஒரு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் மாதிரி யாராவது ஏதாவது ஒன்று சொன்னா அது சரியா தப்பான்னு சொல்லி அவர்கள் சொல்றதுக்கான விஷயத்தை வந்து ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு உரைசி பார்க்கக்கூடிய ஒரு உரைகளை போல சோசன சுவாமியுடைய பதில்கள் நமக்கு அமைந்திருந்தன. அதனுடைய ஒரு பகுதியை வந்து இப்பொழுது பாடமாக நடத்தியதிலே நிறைய பேருக்கு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்களுக்கே அதிலே பல புதிய தெளிவுகள் கிடைத்ததாக அடியிடத்தில் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே உரையாடலில் அவர்கள் தெரிவித்தார்கள். அதை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்த வகுப்புகளை ஒரு ஒர்க் ஷாப் போலையோ ஏதாவது ஒரு ரூபத்திலே திரும்ப 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 அதை பிரசாரத்திலே கொண்டு வைத்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் இந்த போட்டியில் விண்ணப்பித்துக் கொண்டு அமைகிறோம். ஆழ்வார் பெருமானார் கேட்கிறேன்.
2 பேர் ஆரம்பிச்சுள்ளதா சொன்னார்கள். கொஞ்சம் முன்னே வர முடியாது. டாக்டர் கிருஷ்ணவேணி இருக்கீங்களா? வாங்க வாங்க. அடியனே ஒரு பொருட்டா கூப்பிட்டுருக்காரு. அடியனில் ஸ்டூடெண்ட்டாக தான் சேர்ந்துருக்கேன். இன்னும் ஸ்டூடெண்ட் தான். என்னன்னா அழகு கோயிலில் இன்னொரு தேவதாந்தர் வந்து அந்த ஹிஸ்டரியெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நாங்கள் மதுரை அழகு கோயில் தான் அடியனுக்கே குழந்தை தெரியாத ஹிஸ்டரியை தெரியணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ உள்ள மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்குமே தெரியல. ஹிஸ்டரியவே மாற்றிக்கிறாங்க. ஒரு உண்மையான ஹிஸ்டரி தெரியணும் கேள்வி தான் உண்மையிலே அடியாருக்கு தெரியும். ரெண்டாவது பஸ்பத்தை தொடலாமா தொடக்கூடாதாங்கிறதையும் இதை வாசம் அடியாருக்கே தெரியும். என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளி பாத்திரம் நல்லா இருக்குன்னா வஸ்பத்தை வச்சு விளக்குங்கன்னு சொல்லுவாங்க. தொடக்கூடாது அப்படிங்கிறது யாருக்கு போய் கேட்கறதுனே எங்களுக்கு தெரியல. ஆனால் நிஜமாவே இதில் 225 வரை நிப்பாட்டியிருக்காரு. 1500 எக்ஸாம் எழுதும் போது அடியேன்னு நினைக்கிறேன். தேவையை தான் திருவிழா படம் அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் தைரியத்தோட நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்பதற்கான ஒரு மூல நூல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு சம்பிரதாயத்தை பற்றியும் மற்ற எல்லாத்துக்குமே சொல்லித்தராங்க. அது எல்லாத்துக்கும் போய் சேர்றது சிரமம். அதனால ஒரு மூல முடுக்கில் இருக்கிற சின்ன சின்ன அறியாத குழந்தைகளுக்கு எங்களை போல கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுவரைக்கும் அடியோங்கள் வந்து பாசனங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த சம்பிரதாயத்தை துணிச்சலா தீர்க்கமா இது இப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கான பிரமாணத்தோட ஒரு நூல் கிடைச்சிருக்குதுன்னா இது எங்களுக்குள்ள ஒரு அகங்காரம் யாருக்கும் வரக்கூடாது. சாத்வீக அகங்காரம் நிச்சயமா வருது. அது சுவாமிக்கு இந்த மாதிரி ஒரு புக் போட்டு எங்க எல்லாத்தையும் இந்த ஒரு தைரியத்தை கொடுத்த ஆச்சாரிய சுவாமிக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேற யாராவது கருத்து விரும்புகிறீங்களா? சென்டர் இன்சார்ஜ் யாராவது பண்ணணும்னு நான் அபிப்பிராயப்படுறேடா. எல்லாரும் ஒரு எல்லாருமே எல்லாரும் இல்லை நினைக்கிறவா அடியன் எஃப் செக்ஷன் 256 அரும்பாக்கம் சென்டர் அடியன் வந்து ஒரு பொருட்டாக போட்டிருக்காங்க. 3 கிளாஸ் அங்கே நடந்தது. முதல்ல சுதர்சனர் பதில் தான் என்னன்னே முதல்ல எங்களுக்குலாம் தெரியாது. அப்படி அந்த பேர் வந்து முதல் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறமா அந்த கிரந்தத்தை வாங்கினதுக்கப்புறம் சேவிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயம் இருக்கா அதில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வைஷ்ணவம் வந்து அதில் நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல வந்து புறந்தொழா மாந்தரை பற்றி முதல் கிளாஸ் காழியூர் வல்லவேல் சுவாமி தான் எடுத்தாங்க. ஒரு கிளாஸ் கொடுக்க அது 1 மட்டுமே தான் எடுத்தாங்க. ஒரே கேள்வி, முதல் கேள்வி. அடுத்தது 2வது வகுப்பு வந்து தத்வகீத புருஷார்த்தம் சுவாமி பத்ரிகுட்டி சுவாமி தான் அது வந்து அந்த கிளாஸ் வந்து எடுத்தாங்க. நிறைய கேள்வி, கிட்டத்தட்ட 85. அவ்வளவு அழகா இல்லைன்னா அடியோங்கள் இதுல வந்து ஒரு 35-36 பேர் இருந்தாங்க. அதுல வந்து வேற சைவர்களும் நிறைய பேர் இருந்தா. அதுல அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறி வந்து வந்திருந்தது. அவங்க எல்லாருக்குமே வந்து புரியாது யாரு பரம்பொருள் அப்படிங்கிறது அடிச்சு சொல்லி வச்சிருக்கார். கேள்விகளுக்கு வந்து வேற, அதாவது வேற எங்கேயுமே போக வேண்டாம், இது மட்டுமே போதும். இந்த ஒரு சுதர்சனர் பதில் ஒண்ணுமே போதும். அவங்க அத்தனை பேருக்கும் அதுல விட அதுல அழகா கொடுத்திருந்தாங்க. அது வந்து அது 2வது வகுப்பு. 3வது வகுப்பு அத்தங்கை சுவாமி ஒரே நாள்ல 3வது கிளாஸ் 4வது கிளாஸ் 2ம் ஒரே நாள் அடியனுடைய இடத்துலதான் அது நடந்தது. ஒரு நாள் முழுக்க வந்து சுதர்சனர் பதில் கேள்வி பதில் மட்டுமே போச்சு. அவ்வளவு பேருக்கு அசையாம உட்கார்ந்து கேள்வி பதில் எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு சுவாமிகள் எல்லாரும் அழகா பதில் சொன்னாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியில வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு தபஸ் பண்ணியிருக்கணும். பூர்வ ஜென்ம சுக்ருதம் தான் இதை வந்து சொல்லணும். அது சுவாமி வந்து நம்ம பத்ரி சுவாமி வந்து
ரொம்ப அழகா எல்லாரையும் வந்து இப்படி கொண்டு வந்துட்டு இருக்காரு. எம்பெருமான் ஆச்சாரியர்கள் அவருக்கு வந்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் கொடுக்கணும், அத்தனை பேரும் பிரார்த்திச்சுக்கணும். அதே நேரத்துல அடியனுடைய வகுப்புல இருந்தவன் வந்து முழுக்க முழுக்க வைஷ்ணவமா மாறிட்டு வரா. அவன் வந்து இப்ப 3வது பரிசு கூட வாங்க போற. கிருஷ்ணவேணி அம்மா அடியனுடைய இதுலதான் இருந்தாங்க, அவங்க 2வது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னைக்கு இந்த புக்கை வந்து அந்த கிரந்தம் கையில வந்ததோ அன்னையில இருந்து எக்ஸாம் முன்னாடி நாள் வரைக்குமே நைட்டு 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் வகுப்பு நடந்தது. ஆன்லைன்ல ஒவ்வொரு நாளும். இப்ப அடியங்களுடைய எஃப் செக்ஷன்ல இருக்கிறவங்க கூட ஜாயின் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி பண்றீங்களாமே, நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. அடியன் யார் வேணாலும் வரலாம், எல்லாருமே பேசலாம் அப்படின்னு. ஸோ 2.5 மணி நேரம் உட்காந்து ஒவ்வொரு நாளும் இதுல வந்து அத்தனை பேருமே டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்க. அதனால இது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த சுதர்சனர் பதில் அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு 35 பேர், அந்த 35 பேரும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்காங்கன்றதான் அடியன் சொல்லிக்கணும். அது அத்தனையும் சுவாமியுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பணமா கொடுத்துருக்கு. அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்கம் சென்டருடைய ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீரங்கம் சென்டருக்கு வா பண்ண பெரிய கைங்கரியம். அதே மாதிரி எல்லா சென்டர் சொன்னவங்க நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா. ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன், ஸ்ரீரங்கத்தை சுற்றி எத்தனை அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை அபார்ட்மெண்ட்ஸ்லையும் போய் ஒவ்வொரு வீடையும் கதவை தட்டி திறக்க சொல்லி இந்த சுதர்சன பதில் நீங்க வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் வீடு வீடா போய் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு வகுப்புக்கும் அத்தனை பேரையும் ஃபோன் பண்ணி கூப்பிடணும், வேலை வரவழைக்கணும். குழந்தைகள்லாம் வராமல் போயிடுவான், ஏதாவது காரணம் சொல்லுவான், அத்தனை பேரும் வரவழைக்கிறேன். ஆச்சாரிய சபையில பேசுறதுன்றது கொஞ்சம் நர்வஸா இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. அவ்வளோ பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா, அவங்களுக்கு நேராக மைக்க பிடிச்சிட்டு பேசுறதுன்றது பெருமையாக இருக்கு. இது சுவாமி சொன்ன மாதிரி சுவாமியோட கிருப்பை தான். ஒரு 6 கிளாஸ் நடந்ததுங்க ஸ்ரீரங்கத்தில். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் கிளாஸும் அட்டென்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைகள் ரொம்ப அழகாக வந்தது. எக்ஸாம் டைமில் அவளுக்கு ஏதோ ஒரு ஹிந்தி எக்ஸாம் இருந்ததுனால அவளால் அட்டென்ட் பண்ண முடியல. குழந்தைகள் கேட்குற கேள்விகளை பார்த்து புது பாலாஜி சுவாமி அவளுக்கெல்லாம் அங்கேயே பரிசு கொடுத்தார், நேரையே கூப்பிட்டு குழந்தைகளை கூப்பிட்டு. அந்த அளவுக்கு அவள்னா கொஷின்ஸ்லாம் கேட்டாள். அந்த கிளாஸ் நடக்கிறச்சு ரொம்ப அழகாக ஈடுபாடோட குழந்தைகளும் கலந்துட்டா. ஸ்ரீரங்கத்தை ரொம்ப அழகாக நடந்தது எல்லாமே. ஸோ இந்த 275 கேள்வி இன்னும் நிறையா கேள்விகள் வரணும். அடியவங்களுக்கு இந்த சம்பிரதாய விஷயங்கள்லாம் நிறையா நம்மளுக்குள்ள தெரியணும், எல்லாருக்குமே தெரியணும். இது அதோட நிற்காம நம்ம குடும்பத்தினரையும் இதில் இன்வால்வ் பண்ணி நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அதை வந்து ஃபர்தராக நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு அதையே பிரார்த்திச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக குடும்பத்தினரோட பேசுகிறோம், ஃபோனில் பேசுகிறோம், இல்லை நேராக பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிறோம். ஸோ இதை பற்றியும் எல்லாரும் பேசணும் மேலும் மேலும். அப்போ தான் இது வந்து இன்னும் நிறையா இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் வர முடியும் என்று சொல்லி ஸ்ரீமதி ராமானுஜாய. மைக்கு ஸ்டேஜ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அடியே இருக்கு சமைக்கணும். இது வந்து இதுவும் வந்துட்டு நான் வந்து நம்ம உத்தூர் சுவாமிக்கு தான் வந்து அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு ஆச்சாரிய இருக்கும்போது அவளுக்கு அரியன் ஸ்ரீவித்யா மதுரை கோஆர்டினேட்டர் முக்ஷு F156 இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அடியோட பாக்கியமாக நினைச்சுக்கிறேன். இந்த சுதர்சனர் இது வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு படிக்கையும் வந்துட்டு அது கிராஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அப்போ வந்துட்டு நமக்கு வந்து அது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் இருக்குது. நிறைய நம்ம
நம்ம தான் பண்ணுவோம்னு நினைக்கக்கூடாது, எல்லாம் ஆச்சாரியோட திருடி பலத்தில் நடக்கிறது அப்படின்ற ஒரு துரிதமும் வந்துட்டு இந்த ப்ராசஸ் மூலமாக தெரிஞ்சது. அதே மாதிரி ஒரு ஆச்சாரியம் ஜெகன் சுவாமி வந்துட்டு அவர் ப்ரொஃபஸராக வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம புத்தூர் வக்கீல் சுவாமியோட என்னென்ன கான்ட்ரிபியூஷன்றது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு இருந்தது. அந்த சுவாமியோட பெருமைகள்லாம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம இவ்வளோ நாள் இதை பற்றி தெரிஞ்சுக்காம இருந்தோமேன்றது ரொம்ப வந்துட்டு வருத்தமாகவும் இருக்கும். இப்பேற்பட்ட மனுஷன் வந்து நமக்கு தெரிஞ்சுக்காம போயிடுவாங்க, யாருக்கும் நம்மளோட சீவைக்கிற இதெல்லாம் கூட தெரியலையே, அது வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்ற ஒரு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது. அதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் கொண்டு போகணும். அவர் எப்பேற்பட்ட கைகளையும் பண்ணியிருக்கார். அந்த ஸ்ரீராமாயணத்தில் அணில் மாதிரி நம்மளும் ஏதோ அவரோட இதில் வந்துட்டு கொஞ்சமாவது ஒரு துளியாவது நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டு அவரோட பெருமைகள்லாம் கேட்கும் போது அதே மாதிரி வந்துட்டு நேரடியாக அவர் வந்து எங்களுக்கு சாதிச்சாலும் ஜெகன் சுவாமி சாதிச்சாலும் அது தவிர வந்து ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எல்லா ஆச்சாரியர்கள் சாதிச்சதும் பத்ரி சுவாமியோட இதனால வந்துட்டு எல்லாம் எங்களுக்கு வந்துட்டு கேட்கக்கூடிய பாக்கியம் அந்த ஆன்லைன் மூலமா கிடைச்சதுனால எல்லாரோட இதுவும் எங்களுக்கு சாரமா கிடைச்சது. அது வந்து அதெல்லாம் வச்சுதான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். ஆக்சுவலி வந்துட்டு புஸ்தகத்தை பார்த்து படிச்சு ஒண்ணுமே ஏறல, இந்த மாதிரி சுவாமிகள் சாதிச்சதெல்லாம் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் ஒவ்வொருத்தரோட இதுல வந்து லைன்ல வந்துட்டு சொல்லும் போது அதை தான் சாரம்சமா மண்டையில ஏறிடுது. அதே மாதிரி இந்த 1 மார்க் கொடுத்தது அதெல்லாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ரொம்ப வந்து நிறைய வந்து பேசிக்காவே நிறைய எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் முடிஞ்ச அளவுக்கு இதை ரீச் பண்ணணும். அது தனியோசனை அதே பாக்கியம் எல்லாருக்கும் வந்துட்டு கூடுதல் அடைக்கிற பிரசாதம் ஒவ்வொரு தடவை கிளாஸ் போதும் வந்துட்டு அந்த வடபள்ளியிலேருந்து ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து எல்லாருக்கும் பெருமாள் ஆச்சாரியர்களோடு பெருமாள் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து அதுதான் பிரசாதங்கள் ஏற்பாடு ஒவ்வொரு கிளாஸுக்கு 4 கிளாஸுக்குமே ஒவ்வொரு தடவையும் ஏற்பாடு வரதராஜன் வரைந்தது. அதை இங்கே பல பேருக்கு இந்த சட்டத்தின் வழங்கிய ஒரு 5-10 நிமிடங்களுக்கு ஒரு டீவியேஷன் எல்லாரும் கொடுத்துக்கொள்ளணும்னு பிரார்த்திக்கிறேன். எனக்காக புத்தூர் சுவாமியை பற்றி, புத்தூர் சுவாமியுடைய சதமானோத்சவ வைபவத்தை பற்றி, அவர் சம்பிரதாயத்துக்கு செய்து கொண்டிருந்த கிரந்தங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற கைங்கரியங்களை பற்றி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த 1 வருட காலமாகவே. ஆனால் இந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு புத்தூர் சுவாமியுடைய வைபவத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்ள முடிகிறது, வைபவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. என்னால் அதுக்கு முக்கிய காரணம் எழுதி செய்யும் அறிய இயங்குகிறேன் குரும் பிரகாஷைய தீமான் என்கிற வச்சனங்களுக்கு சேர நம்முடைய ஆச்சாரியனுடைய பிரபாவத்தை நன்னாக வெளியிட்ட ஸ்ரீசைல பாத்திரம் பத்திராதிபரான புத்தூர் ஸ்ரீ விவேக் ரகுராமன் சுவாமிக்கு தான் அந்த பெருமை சேரும். அவரால் தான் இன்னைக்கு புத்தூர் சுவாமியை பற்றி, ஏன்னா அவர் இந்த சமான உற்சவத்தை சிறப்பாக நடத்தலைன்னா புத்தூர் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தாருன்னு தெரிஞ்சிட்டவாலும் மறந்துருப்பா, பல பேருக்கு தெரியாமலும் போயிருக்கு. ஆகையால அவர் தான் பல முயற்சிகள் எடுத்து இந்த 100ஆண்டு விழாவை சீரம் சிறப்புமாக நடத்தி வைத்திருக்கிறார். அடியனுடைய திருப்பாட்டு நாளுக்கு வர ஆவணி ஆயிரத்தில் சதமான சதாப்தி பூர்த்தி, அதன் அங்கமாக சில வித்வான்களை கௌரவிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த உற்சவத்தின் அங்கமாக புத்தூர் சுவாமியுடைய சதமான உற்சவத்தை சிறப்பாக நடத்தி வைத்தமைக்காகவும் மேலும் பலவிதமான கைத்தறியங்களை செய்வதற்காகவும் புத்தூர் ரகுராமன் சுவாமிக்கு ஒரு விருது வழங்க வேண்டும் என்று புத்தூர் சுவாமியுடைய
மருமகனாராக இருக்கக்கூடிய ஸ்ரீ கோவிந்தராஜன் சுவாமி அடியுடைய திருத்தவநாட்டத்தில் பிரார்த்தித்தார். ஆகையாலே இந்த விழாவோட சேர்த்து பரமநடி அறக்கட்டளையாலே ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ள நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையத்தின் மூலமாக புத்தூர் ஸ்ரீ ரகுராமன் சுவாமிக்கு ஒரு விருது வழங்க உள்ளோம். எம்பெருமானார் தம்முடைய அந்திம திசையிலே நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்ட சிஷ்யர்களிடத்தில் எம்பெருமானே உபாயமாக இருக்கிறபடியாலே உபாயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, எல்லாம் எம்பெருமான் பார்த்துக் கொள்ளும். இருக்கிற காலம் கொண்டு உங்களுக்கு கைங்கரியத்திலே அன்பயம் பகவத் பாகவத கைங்கரியங்களை செய்து கொண்டு பொதுபோக்க வேண்டும் எம்பெருமானார் நியமித்தார். அதுக்கு மேலே ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்தும் பிரவர்த்தித்தும் போடுதல், ஆழ்வாருடைய அருள் செயல்களை ஓதியும் ஓதுவித்தும் போடுதல் முதலான 6 கட்டளைகள் எம்பெருமானுடைய 6 கட்டளைகள் பிரசித்தம். அந்த 6 கட்டளைகளை எம்பெருமானார் கிட்டார். திவ்யதேசங்கள் அமுதுபடி சாத்தபடிய நோக்கி கொண்டு போறது, திருநாராயணபுரத்தில் குடில் அமைத்துக் கொண்டிருக்கிறது, துயானுசந்தானம் பண்ணுவது, ஒரு ஸ்ரீவைஷ்ணவ அபிமானத்தில் ஒதுக்குவது இப்படி எம்பெருமானார் நியமித்தார். ஆக இந்த ஒருவன் செய்தாலே ஸ்ரீவைஷ்ணவ அவரவர்கள் சக்திக்கு தகுந்தா போல இந்த 6ல் 1ஐயோ 2ஐயோ எத்த கடைபிடிக்க முடியுமோ அந்த கடைபிடித்தாலே ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் அழைத்தோம். இதுதான் எம்பெருமானாருடைய திவ்ய ஆக்ஞை. அந்திம சமயத்திலே பெருமானாராலே எல்லா ஸ்ரீவைஷ்ணவர்கள் குறித்து விடப்பட்ட ஒரு ஆக்ஞை. ஒரு நாளும் ராமானுஜாதி திவ்யாஜ்ஞா வர்த்ததான் என்று நாமும் அனுசந்தானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஆகையாலே இதெல்லாம் கருதி புத்தூர் ஸ்ரீ ரகுராமன் சுவாமிக்கு அவர் செய்து வரக்கூடிய கைங்கரிய ஸ்ரீ அதை பாராட்டி ஸ்ரீ ராமானுஜாதி திவ்யாஜ்ஞா வர்த்தகா எம்பெருமானாருடைய திவ்ய ஆணையை உலகத்திலே பரவ வைக்கக்கூடியவர் என்று பெருமானுடைய கட்டளையின்படியாக தான் காலக்ஷேபங்களை கேட்டுக்கொண்டு வருகிறார். கிரந்தங்களை பலவிதமாக முத்திரணம் செய்வதன் மூலமாகவும் சரி, உபன்யாசங்கள் மூலமாக காலக்ஷேபங்கள் மூலமாகவும் சரி அப்படித்தான் பரப்பி கொண்டு வருகிறார். பலவிதமான பகவத் பாகவத கைங்கரியங்களை செய்து வருகிறார். திவ்யதேசங்களில் கிராம கோவில்களில் அமுதுபடி முதலானவைகளையும் பலவிதமாக நோக்கி கொண்டு வருகிறார். இப்படி பலவிதமான எம்பெருமானாருடைய ஆக்ஞையை பரப்பி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கைங்கரியத்தை பலவிதமாக செய்து வருகிறார். பால்யம் தொடங்கிய சம்பிரதாயத்தில் மிகுந்த ஊத்தமுடையவர் சுவாமி. ஆழ்வாருடைய அருளிச்செயல்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் அதிகரித்து சம்ஸ்கிருதத்தையும் அதிகரித்து தமிழையும் பயின்னு அதுக்கு மேலே சம்பிரதாய கிரந்தங்களை கோயில் வித்வான் சுவாமி என்ன, புத்தூர் சுவாமி என்ன, கோமடம் சுவாமி என்ன, மற்றும் பல வித்வான்களிடத்திலே பற்பல சம்பிரதாய கிரந்தங்களை முறையாக அதிகரித்தவர். குரும் பிரகாஷேயத்தின் ஆச்சாரியர்களிடத்தில் மிகுந்த பக்தி உடையவராக அந்தந்த ஆச்சாரியர்களுக்கு பலவிதமான கைங்கரியங்களை அவருடைய திருவுள்ள ஓக்கும்படியாக செய்து அவரவருடைய வைபவத்தையும் பலவிதமாக பிரகாசப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு சுவாமி. மேலும் மந்திரம் எத்தனையான கோபயத்துக்கு ரீதியிலும் இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் வெளியிடக்கூடியவர் மல்லர். அப்படி சம்பிரதாய ரீதி நன்னனாக கிரந்தங்களை காலக்ஷேபமாக கேட்டு சொல்ல வேண்டிய பிரகாரத்திலே சொல்லக்கூடியவராகவும் விளங்கி வரக்கூடிய சுவாமியுடைய கைங்கரிய ஸ்ரீ வளர வேணும் என்று திவ்யதம்பதிகளிடத்தில் ஊராட்டி மதங்களை ஓர்மையும் பிரார்த்தித்துக் கொள்கிறது. தற்போது சுவாமியுடைய ஒரு வைபவத்துக்கு எவ்வளவு சத்கரிக்கலாம், ஏதோ சக்திக்கு இருந்தால் போல திடீர்னு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வைபவமாக இருக்கிறபடியால் சக்திக்கு இருந்தால் போல ஒரு சங்ககமான ஒரு சத்காரம் செய்யப்படுகிறது. जन्यस्तपदाब्जमंसितकटे संवादिकौशेयकं चित्ताण्डवगन्धिसंहनकं दिव्याजमन्दस्मितं सुराजं विमुखाम्बुजं निजभुजा विश्रान्तदिव्यायुधं श्रीरङ्गे शरदशतं तदैतः पश्येम लक्ष्मीसकम्
இதில் என்ன எழுதியிருக்கிறது அதை மட்டும் சுருக்கமாக படிச்சிடுறேன். ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகையின் ஆசிரியரான ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அத்விதீய சிஷ்யராய் கோயில் வித்வான் ஸ்ரீ உவே நரசிம்மாச்சாரிய சுவாமியிடம், கோமட்டம் ஸ்ரீ உவே சம்பத்குமாராச்சாரிய சுவாமியிடம் மற்றும் பெரியார் பலரிடமும் ஆட்பட்டு சம்பிரதாய கிரந்தங்களை கற்றவராய் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயார்த்தங்களை பல வகைகளில் பரப்புவதையே நோக்காக கொண்டவராய் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் பத்ராதிபராய் பல சம்பிரதாய கிரந்தங்களை பதிப்பித்தவராய் புத்தூர் சுவாமியின் சதமானோத்சவத்தை அதி விலட்சணமாக நடத்தி சுவாச்சாரிய வைபவத்தை திசையும் அறிய இயம்பி இப்படி பகுமுகமான கைங்கரியங்களின் மூலம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரவர்த்தகராக விளங்கும் புத்தூர் ஸ்ரீ வே ரகுராமன் சுவாமிக்கு ஸ்ரீ ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்தகா என்னும் விருதை நல்லவர்கள் கொண்டாடும் மாசி புனர்பூசத்தில் சூட்டி நூலாட்டி பலதலை ஓர்ப்பு மையம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இப்படிக்கு ஸ்தாபகர் திருவள்ளரை மேல திருமாளிகை அம்மாளாச்சாரிய சுவாமி திருதாபனார். இது இந்த விழா என்றைக்கு வைத்துக் கொள்வதுங்கிறது ஒரு சந்தேகம் இருந்தது. இன்றைக்கு வைத்துக் கொள்றதா அல்லது மாசி மதத்தை ஒட்டி நடத்துறதா இருந்தது. ஆகையால எதுக்கும் இருக்கட்டும் திருதாபனார் சுவாமி இது ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தை ஒட்டி இதை சித்தமாக்க வேணும்னு திருவுள்ள பத்தினபடியால மாசி அந்த ஆழ்வாருடைய திருநட்சத்திர நாளில் இது அச்சிடப்பட்ட ஒரு விருது. சுவாமி அடி அடி சுவாமி அடி 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 சுவாமி அடியன் அடியன் புத்தூர் சுவாமியின் சதமான மகோத்சவத்தை நாடெல்லாம் கொண்டாடும்படியாக அரங்கனம் தாயாரும் குளிரும்படியாக என் திசையில் ஸ்ரீ உவே பாலாஜி சுவாமி நடத்தி வைத்தார். இவரை பெற்ற வயதுடையால் என்ன நோன்பு நோக்கார்களோ அதாவது பகவான் ஈடுபாடு வருதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். ஸ்ரீ வைஷ்ணவால்கிட்ட பிரதிபக்தியோட அந்த சத்துருநாழ்வானுடைய ஸ்தானத்திலிருந்து வரலாழ்வானுக்கு கைங்கரியம் செய்த போல பாலாஜி சுவாமி தேவமத்தரியன் என்று முத்தூர் சுவாமியை தவிர அவர் தேவமத்தரியன் என்று இருந்தவர். சர்மோபாயராக எனக்கு நம்பெருமான் இருக்கட்டும், தாயார் இருக்கட்டும், மொத்தவெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கண்ணுக்கு தெரிந்த ஆச்சாரியன் புத்தூர் சுவாமி. அவர் உறங்கும் பெருமாள், நீர் உலாவும் பெருமாள். அவர் உறங்குவான் போல யோக செய்த பெருமாள், நீர் உண்மையை உரைக்கும் பெருமாள் என்று
பால் பங்கிப்போமே என்று அடுத்த ஆச்சாரியனுடைய நிஷ்டைக்கு கைகரியத்துக்கு பிறகுதான் இதெல்லாம் என்று கூறினார். அதே போல பட்ரு சுவாமி எழுதியிருக்கிறார், சந்தியாவந்தனத்துக்கு நேரம் 30% திரவிய சகாயம் கூட்டம். அடிக்கடி புத்தூர் சுவாமி சொல்வார், ரத்த மணியாக வரக்கூடிய சம்பந்தம்லாம் அனர்த்தத்தை விளைவிக்கும். தேக சம்பந்தமான உறவுகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே அனர்த்தத்தை விளைவிக்கும். ஆத்ம சம்பந்தமான ஒரு ஞான சம்பந்தமான வரக்கூடிய அந்த சம்பந்தம்தான் நிலையான சம்பந்தமாகவும் மோட்சத்துக்கு வழிவகுக்கும் சம்பந்தமாகவும் உண்மையான கலப்படம் இல்லாத சம்பந்தமாகவும். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவராய் எல்லோரும் ஒரு திருவடியில் விழுந்து ஆசீர்வாதம் ஆக வேண்டும் என்று அன்றைய சின்ன சின்ன பிரார்த்தனை. சுவாமியை சேவித்தால் இப்பொழுது புத்தூர் வக்கீலை சேவித்ததற்கு சமானம். அதனாலே சுவாமி இன்னும் பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று இந்த மையம் உள்ள அளவும் இந்த பிரச்சாரங்களை எடுத்து சென்று சிறு வயதிலேயே மாமா இருக்கும் போதே புத்தூர் சுவாமி இருக்கும் போதே இந்த ஸ்ரீசைல பத்திரிகைக்கு ஒரு அதிபராய் அவருடைய கடாட்சமும் மங்களாசாகரமும் ஏற்பட்டு இன்னும் நல்ல வாழி என்று பல்லாண்டு கூறியவர் நம் சுவாமி. ஆகவே நம் பாலாஜி சுவாமி ரகுராமன் சுவாமி இன்னும் பல காலம் இருந்து ஸ்ரீதரேச வியாபாரத்தின் மூலமாகவும் புத்தூர் சுவாமியுடைய கிரந்தங்களை அன்றைக்கு அப்பொழுதே சொன்னேன். அது எந்த நிலைமையில் இருக்கிறது தெரியவில்லை. திருப்பியும் பதிப்பித்து செய்யணும். அதுக்கு குடும்பத்தாரெல்லாம் வசனத்துறையாக இருக்க வேண்டுமாய் திருப்பி இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு சுவாமியுடைய திருவடிக்கு பல்லாண்டு போகிறேன். கண திருவாளிய சுவாமி சௌமியன் சுவாமியை போன்ற ஒரு மகனியர் சுத்த சாத்விகர் சுத்த சத்தம் பண்ணாங்க ஒரு ஆச்சாரியம் கொடுத்தார். காட்டா சுவாமி அங்கே கைகிரியத்துக்கு வரும்போது புத்தூர் சுவாமிக்கு அவ்வளோ உசாத்தனையாக இருந்தவர். முக்காவாசி கிரந்தங்கள் சுவாமி அவரை வைத்து முடித்தார். பிற்பாடு கிழ திருவாளிய சுவாமி நான் 2 பேரை வைத்திருந்தால் புத்தூர் சுவாமி முடித்தார். அந்த மாதிரி நித்தியபடிகள் இருந்து அவருக்கு பெரிய ஒரு பலமாக இருந்து அந்த சிவனுடைய கைகிரியத்தையும் விடாமல் இங்கு பகவானுடைய கைகிரியத்தையும் விடாமல் பாகவத கைகிரியத்தையும் விடாமல் அதனை தொடர்ச்சியாகவே விஷ்ணு சுவாமியும் ஏற்பட்டு நடத்தி வருகிறார். அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு, மற்ற சுவாமியுடைய திருவடிகளுக்கு சான்று, இன்னும் நிறைய ஸ்ரீ வைஷ்ணவார் அனைவருக்கும் பல்லாண்டு. அதே சமயத்தில் இன்னொரு சின்ன ஒரு நிகழ்வை சேர்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ ஓவிய கலைஞர்கள், சித்திரம் தீட்டக்கூடியவர்கள், அவர்களையும் சத்கரிக்க வேண்டும். ஏன்னா அவளும் சில சகாயம் பண்ணியிருக்கா. ஆகையினால என்னுடைய நந்தி சுவாமி அடியனுடைய பிரார்த்தனைக்கிணங்க 2 திருப்படங்களை வரைந்து கொடுத்தார். அதுவும் சங்க இலக்கியங்களிலே இலக்கண நூல்களிலே சொல்லப்பட்டுள்ள எம்பெருமானை பற்றி சொல்லப்பட்டுள்ள வாக்கியங்களுக்கு அர்த்தமாக படங்களை இந்தபடி வரைந்து கொள்ள வேண்டும் என்று அதை பிரார்த்தித்திருந்தேன். அதற்கு எங்கள் மாயோன்மய காடோகரம் என்கிற தொல்லாப்பியம் உருவாகிருக்கும். அதே மாதிரி புறநானூற்றிலே நம்பிமுத்துகிறாரின் கடன் பெருமானின் இருவரும் தெய்வம் என்ற கொண்டாடப்படியான அதையும் சித்திரமாக வரைந்து கொடுக்க முடியாத அதை பிரார்த்தித்திருந்தேன். 7 மாதங்களுக்கு முன்னாடி அப்பயே சுவாமி வரைந்து கொடுத்தார். அதற்கு எந்த விதமான சர்க்காரும் செய்யவில்லை. அதையும் இந்த பாடல் நிமித்தமாக சேர்த்து சுவாமிக்கு அப்படின்னுடைய சர்க்காரம் அதை இப்பொழுது சமர்ப்பிக்கப்படும். சுவாமி அடி அடி
மாநகரத்திலே நம்முடைய கலைஞர் முடியாத ஆமா, அவர் வந்து முதல் நாளே சுவாமியுடைய 16 வகையான கிரந்தங்கள் சுவாமியுடைய அவருடைய கைங்கறி வினைகள் தான் முதல் வகுப்பில் கூட நடத்தினார். அதன் பிறகுதான் அடுத்த வகுப்புல தான் சுவரசம்பல் பாட சொல்ல ஆரம்பித்தார். கிருஷ்ணபிரியன் Come here, Adin, sir. Adin. அடியேன் கிருஷ்ணபிரியன் புதூர் சாமியிடத்திலேயே இருந்து சில ஆண்டுகள் கைங்கரியங்கள் பண்ணி கொண்டிருந்தார். அந்த சுதர்சன ஆயிரத்திட்ட முழுவதுமாக ஃபேர் பண்ணுற கைங்கரியத்தை அவர் பண்ணிவிட்டார். சுவாமிக்கு இவரிடத்து பல கைங்கரியங்கள் பண்ணிடுவார். நாமக்கல் கிட்ட நிறைய பேர் சேர்த்து 24 மணி ஆச்சுங்க அப்படிங்கிற பார்த்தசாரதி ராமானுஜாசர், 6வது ராமானுஜாசர், Come here, Adin. Come Adin, இங்க பாருங்க. Adin. திருப்பாவை மணவாள மாமனில் பரமாக நிர்வகித்து ஒரு புத்தகமுறை எழுதியிருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் அவருடைய பாட்டு வந்து ஸ்ரீமான் 4வது ராமானுஜாசர் பெருமாள் கோயில். Come here, Adin. நான் இப்போ தேர்ந்தெடுக்கிறேன் நினைக்கிறேன். தேப்பெருமாடல்லூர் பூ நரசிம்மன் சுவாமி. அவர் அந்த சுதர்சன பாடத்தில் இருந்தாலும் புத்தூர் சுவாமியுடைய நியமனத்தை திறமேற்கொண்டு, அதாவது பாக்கிய புதிர்ச்சிகள் சம்பிரதாய விரோதமாக என்ன எழுதினாலும் அன்றைய தினமே கண்டித்து விட வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டிருப்பவர். அவருக்கு சுதர்சன பிரசாதமாக அவரை பற்றி ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். புத்தூர் சுவாமி கிட்ட எத்தனையோ பேர் ஈடுபாடு இருக்கலாம். ஏகபந்துக்கள் இருந்து சுவாமியுடைய பேரன்னா சுவாமி பேரை சூட்டிக்கலாம். ஆனால் இவர் தம்முடைய புத்தகருக்கு தனக்கு பிறந்த குழந்தைக்கு புத்தூர் சுவாமி திருநாமத்தையே சூட்டினார். அப்படி புத்தூர் சுவாமி ஈடுபாடு. Come here, Adin. ஸ்ரீமதி நிலமங்கை உப்படாவன் அவர் அந்த எங்கடாழ்வாந்த சித்திரத்தை அண்மையிலே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக மிக அழகாக வரைந்தார். சென்ற மாதத்திலேயே நாங்கள் பல பேருக்கு வழங்கினோம். அதோடு அவரை தன்மையில் இந்த ரகசிய கிரந்த சொல்லிக்கைகளையும் சேர்ந்திருக்கோம். அவருக்கே சமர்ப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். சுவாமி நீங்க சேர்க்க நேரத்தில் அடைய சுவாமி இந்த ரகசிய கிரந்த சொல்லிக்கைகளையும் இந்த சித்திரமானது வெளியிட்டுள்ளது. அவருடைய கைகரத்தை பாராட்டி ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணிடல. ஆனாலும் அதை அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அவருக்காக சிகிச்சைக்காரன் தான் வாழ்த்து. Adin, அம்மா இங்க பார்க்கலாமா? சுவாமி Adin, Adin. Adin. உபலாபன் சுவாமியுடைய
நம்முடைய தேவிகள் ஸ்ரீநிதி மங்கர் அப்படி யாதృశ్யமாக சுவாமி திருமாடிக்கு ஒரு நாள் விடைபண்ணேன். நிலை சொல்லணும்னா அப்படி வந்து ஆம் செய்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக போயிருந்தேன். ஒரு நாள் எனக்கு தொடர்ந்து அசந்தர்ப்பங்களாக இருந்தது. ஒரு நாள் சுவாமி அழைத்திருந்தார். சுவாமி திருமாடிக்கு போயிருந்தேன். அப்போ யாதృశ్யமாக அவரை காட்டி கொடுத்தார் இந்த சித்திரங்களை. அதில் பராசரப்படக்கூடிய சித்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனக்கவலக்கூடியாக இருந்தது. ஆகையினால அந்த சித்திரத்தை வரைந்து கொடுத்ததுனால அதை அடியவங்கள் முன்னமையே நம்முடைய ஸ்ரீமான் பத்ரி சுவாமி இந்த சுதர்சனர் பதில்களை பாடத்திட்டமாக படித்தவர்கள் அனைவருக்கும் ஒரு புத்தகத்தை இலவசமாக வழங்க வேண்டும் முன்னமே தெரிவித்திருந்தார். ஆயினால இதை அந்த வாழ்த்திருநாமங்களை வழங்குவதாக இருக்கிறோம். அதிலேயும் முதற்கான இதை சேர்த்திருக்கிறோம். இது குறித்து அவர்களுக்கு ஒரு பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு அமைக்கிறேன். ஒரு வருட காலம் நடந்த சுவாமியுடைய இதமான உத்தரத்தில் ஒரு மாதம் உபன்யாசத்திற்கு அம்மாள் சுவாமி, பரவஸ்து சுவாமி மற்றும் பரதன் சுவாமி இவர்கள் அன்வைத்தார்கள். சில மாதங்கள் கோடாபுரம் சுவாமி அன்வைத்தார். அதுவும் இங்கே அன்வைனால அவர் சேலத்தில், மதுரையில் அங்கே நடந்த சுவாமியுடைய நிர்மாண உத்தரவுகளை தான் அன்வைத்தார்கள். அதனால நம்முடைய பரவஸ்து சுவாமிக்கும் கோடாபுரம் சுவாமிக்கும் சிறிய சமர்ப்பம். அடுத்தபடியாக பரீட்சை எழுதி முதல் 3 இடங்களை பெற்றவர்கள், சிறப்பு பரிசு பெறுபவர்கள், இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு பி குரூப்பா ஸ்வர்ணம், ரஜதம் இதெல்லாம் கொடுக்கப்படும் என்று, தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அந்த ரீதியிலே இந்த முதல் ஸ்தானத்தை பெற்றவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வெள்ளியிலான சிறிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அடுத்தது முகுந்த பிரியா வந்து கேட்டுக்கொள்கிறேன். முகுந்த பிரியா கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தை குலசேகர பெருமாளை பற்றி கூறினால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவரும் முதல் பரிசு, இவரும் அதே பரிசு வழங்கப்படுகிறது. இந்த பி குரூப்ல 2வது பரிசு பெறக்கூடிய பிரத்யும்னன். அடுத்தபடியாக மீண்டும் 2ஆம் பரிசு ஏ சௌந்தரராஜன். இவ எல்லாரும் கிட்ட ஒரு 7 பேர் பாண்டிச்சேரியிலிருந்து இருக்காங்க.
அதுவும் என்னன்னா பாண்டிச்சேரிக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் பாடல்களுக்கு மணிக்காக கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடைசியில வானமாமலை படத்து சார்ந்த வீரராவாச்சார சுவாமி, வடகரை வீரராவாச்சார சுவாமி தான் விஜயராமனா வடகரை விஜயராமன் சுவாமி தான் எடுத்தபடி அங்கே நாள் முழுவதுமா இருந்து சில நாட்கள் நடத்தி கொடுத்தார். சுவாமி அடி இந்த பாருங்க ரெடி அடி. அடுத்தபடியாக வி கிருஷ்ணசூரி, வி கிருஷ்ணசூரி அது ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த சி குரூப்ல முதல் பரிசு, சி குரூப்ல அறிவிப்பு என்ன பண்ணாரோ அதை பண்ணிடுறேன் அப்படின்னு காமிச்சிட்டா சாமி. ஏதோ ஒன்று எல்லாத்தையும் அதனால வி கிருஷ்ணசூரி. அடுத்தது கே ஜவாஹி, பேர் சரியா இருக்கான்னு தெரியல, நீ தவறா விட்டுருக்கீங்கன்னு தெரியல. ஜவஹர். இரண்டாவது பரிசு சி குரூப்ல, சி குரூப்ல இரண்டாவது பரிசு. அடுத்தது கே நரசிம்மப்பிரியா மூன்றாவது பரிசு. கே நரசிம்மப்பிரியா மூன்றாவது பரிசு. பிரியாமா வேற யாரும் வாங்கினா நீங்க கரெக்டா போதான் கவனிக்கணும். நன்றி. அடுத்தபடியாக டி குரூப் டி ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீலக்ஷ்மி வந்திருக்காளா? சாமி அறிவி தெரியுது ஸ்வர்ணமாவது வழங்குவது. இல்ல அதோட நிறைய மாற்றுவாங்க, குழந்தைகளுக்கு தான் முக்கியமா கொடுக்கணும் அப்படின்னு. இந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் இந்த குரூப்ல ஆனா எஃப் குரூப்ல நிறைய பேர் இன்னும் நிறைய மார்க் வாங்கிருக்காங்க. இந்த குரூப்புக்கு வர ஃபர்ஸ்ட் 92 மதிப்பெண்கள். அடுத்தபடியா இ குரூப் வரும் எம் வரும் சீனிவாசனா பேரு சீனிவாசன் நாராயணன். இ குரூப்ல முதல் பரிசு. அடுத்தபடியாக எஃப் குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. இ பிருந்தா மயிலாப்பூர்ல இருந்து இருக்காடா, வந்திருக்கா? வாங்கம்மா வாதான் ஓவரால் இல்ல முதல் பரிசு. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அதாவது மதிப்பெண்களையும் அட்டனன்ஸையும் சேர்த்து மதிப்பெண்கள் 80 மார்க்கு, அட்டனன்ஸ் 20 மார்க்கு. அந்த ரீதியில பார்க்கும்போது அவர்கள் முதல் மதிப்பெண் பெறுகிறார்கள். எஃப் குரூப்ல முதல் பரிசு. அடுத்தபடியாக டாக்டர் ஆர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள். கைங்கரத்திலே மிகுந்த ஊற்றமுடையவர். நம்மளோட குருஜிக்கு கூட சில கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. வடசாமி தெரியும் முடியாக. அடுத்தபடியாக திருநிலை செல்வி அரும்பாக்கத்திலிருந்து அவர்கள் மூன்றாவது. வந்திருக்கா வந்திருக்கா லதாமாவுடைய ஸ்தானத்திலே
அந்த லதா வரல ஆக்சுவலி எழுதுனதுல அவள் தான் முதல் மதியம் எல்லாரையும் ஒரு கிளாஸ் எழுதிய மாதிரி அவள் தான் எல்லாரும் முன்னாடி தான் அவன் வர முடியாது சொல்லிட்டேன். அடுத்து எஸ் ஹேமமாலினி இங்கே பாரு. அடி அடுத்து எஸ் சித்ரா அடுத்து எஸ் சித்ரா பாண்டிச்சேரி. அடி இங்கே பாருங்க மாமா, இங்கே பாருங்க. அடுத்தபடியாக ஆதல் பரிசுகள் பண்ண முடியாத நிலைமை நிறவம் இல்லை. இந்த ஆண்டாள் தமிழச்சி ஆண்டாள் அவார்டு நான் போய் நல்லா தான் எழுதியிருந்தேன். அடி அடி இங்கே பாருங்க. அடி சங்கீத் வரல, ரொம்ப சங்கீத் வரல. அடுத்து ஜெயா கண்ணன் திருநெல்வேலி ஜெயா கண்ணன் வந்திருக்காடா? ஜெயா கண்ணன் வரலையா? மதுரை ஜெயா கண்ணன் சி வித்யா மதுரை. அடி நீங்க பாருங்க. அடி அடுத்து வைதேகி சத்தியம் திருநெல்வேலியில் வந்திருக்கா? மறுபடியாக வைதேகி சத்தியம். அடுத்தபடி மைத்திரி பார்த்தசாரதி ரங்கநாயகி வாழாமல் இருந்தோம். அடுத்து இப்போ வந்து வைதேகி சத்தியம் திருநெல்வேலி. அடியே நீங்க பாருங்க. அடியே அடியே அடுத்தபடியாக மைத்திரி பார்த்தசாரதி. அடியே நீங்க பாருங்க. அடியே அடுத்தபடியாக ரங்கநாயகி ஸ்ரீபெரும்புதூர்ல ரங்கநாயகி வந்திருக்காடா? சரி, வரவில்லை நினைக்கிறது. ஜானகி கண்ணன் கோவை கோயம்புத்தூர்ல ஜானகி கண்ணன். ஜானகி கண்ணன் அவர்களுக்காக அந்த ஊர்லேருந்து வந்துருவா வாங்கிறார் கோயம்புத்தூர் சேர்ந்துவா. அடுத்தபடியாக ராஜலட்சுமி ஸ்ரீதரன் வெளிவாகத்தில் இருந்து ராஜலட்சுமி ஸ்ரீதரன். சரி, வெளிவாக சென்ற வைட் அவார்டு வாங்கிப்பான். பரவாயில்ல. அடுத்து ரேணுகாதேவி அவார்டு வெளிவாக தான் அவார்டு வந்திருக்காடா? ரேணுகாதேவி அவார்டும் வெளிவாகம் தான். வெங்கடேசன் சேலம். இங்க பாருங்க. அடி சேலம் கோஆர்டினேட்டர் வாய்க்கிறார்.
இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அடி. மீமாம்சா கிரௌண்ட் ஸ்ரீ வரதன் சுவாமி இங்கே ஸ்ரீரங்கத்திலே ஒரு நாள் பாடம் நடத்தினார். அதில் ஒரு வருடம் நடந்த தெய்வங்கள்ட்ட ஒரு மாதத்தில் அனுப்பிட்டார். சுவாமிக்கு அடியனுடைய பெரிய சத்காரம் செய்யப்படுகிறது. சுவாமி அடி. இந்த ஒரு நிமிஷம் ஓவரால் போவான்னு கேட்குறேன். எந்நேரம் சீமான் வட்ட கிராமத்தில் கைத்தறியம் பண்ணக்கூடியவர்கள். அது முக்கியமாக அதாவது இந்த சுதர்சனத்தில் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும், தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் எல்லா சென்டருக்கும் ஓவரால் இன்சார்ஜ் தான் ஒட்டுமொத்தமான பொறுப்பு. அதிக நேரத்தில் இந்தியபடி அலைபேசியிலும் நேரில் தொடர்பு கொண்டோ இதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வதற்கு பட்டர் சுவாமியாரை நியமிக்கப்பட்டுள்ளார். படிக்க கைங்கரியத்தெல்லாம் என் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய கைங்கரியங்கள். அதாவது இந்த இதெல்லாம் நீ முடிக்கணும்னா ஏன்னா அங்கே சுவாமி பழக்க இந்த இது முடிச்சா நீ கொஸ்டின் ஒரு குடும்பமாக கொடுக்கணும். நீங்கள் திருத்தனா திருத்தி முடிக்கணும். அதனால் சமயத்தில் நீங்கள் கோச்சிக்கிறதுனா கூட அவளை கோச்சிக்கிறது உண்டு. ஏன்னா அப்பயும் அவ்வளோ பொறுமையாக இருப்பாள். முகமே மாறாது. அவ்வளோ பொறுமையோடு இருந்து எல்லாம் இது அத்தனைக்கும் ஓவரால் இன்சார்ஜாக தான் அவர்களுக்கு எங்களுடைய சிகிச்சை. சுவாமி அடி. அடி அடி. ஸ்ரீமதி ராமச்சந்திரன் சார் ரொம்ப பிரச்சனை சுவாமி. ஆனால் அடியனை பற்றி இப்போ தெரிவித்தார். ஏன்னா அடியன் நினைச்சு பத்தனம் பொழுது சார் அவர்தான் திருப்பி பண்ணி கொண்டு இருக்காரு. ஸோ ரொம்ப பாருங்க புத்திர பாலாஜி சுவாமிக்கும் இந்த கண்டிப்பாக பண்ணுறதுக்கு அவரே நியமிச்சாரு. அதுவுமே ரொம்ப அழகான மாட்டேன். ஐடி இன்சார்ஜ் சென்டர் இன்சார்ஜ் சென்டர் முரளிதரன் இது கரெக்டாக வச்சு இருக்கா பேர் மாதிரி சரி கீதா முரளிதரன் அவர்கள் முரளிதரன் சுவாமி வாடம் கைக்கிறதுக்காகவே இந்த சீரகத்தோடு வந்து கையில் நின்றுருக்கா. வாடு ஒரு வந்து கையில் நின்றுருக்கா. இந்த பக்கம் அடி. நீ இங்கே வந்துருமா, நீ இங்கே வந்துடு, என்கிட்ட வந்துடு, என்கிட்ட வந்து இங்கே வந்து அடுத்த லதா ராமானுஜம். லதா ராமானுஜம் இல்லையா? சரி. நன்னூர் பிராந்தியங்களுடைய சம்பிரதாயத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அடுத்து திருநெல்வேலூர் வெங்கடேசன் பரிபூர்த்தியான அபிமானத்துக்கு பாத்திர பூத்தரவர். நம்முடைய பத்திரிகை பல வருடம் மாதம் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு இந்தூரில் இருந்த வரையும் திருநெல்வேலூர் வாசி ஆகிட்டார். திருச்சியில் இருந்த வரையும் அவங்க பத்திரிகை மாதம் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் சேர்க்கறது பொறுப்பு அவர் தான் இருந்தது. அவருக்கு நான் வெங்கடேசன் பேராக இருந்தால் அடி நம்பாவதுன்னா அடி போல எப்போதும் சேமித்து வைத்திருக்கிறேன். அடுத்தது பாண்டிச்சேரி திருமதி சுதர்சி அவர்கள்.
அடுத்தபடியாக பெங்களூர் எஸ் ஸ்ரீராமன் அவர்கள். ஸ்ரீராம் வந்திருக்காரா? ஸ்ரீராம் பெங்களூர். அந்த 2 பேரும் ஒரு சுவாமி திருவள்ளுவர் சம்பவம் பண்ணிருக்கேன்னு சொன்னார். சரி, அடுத்தது சேலம் 4 ரோட்ஸ்ல இருந்து ரங்கநாயகி வந்து ரங்கநாயகி ஒரு வாரமா இருந்து கைத்தறி பண்ணிட்டு இருக்கா பட்டப்புறாமல. அடுத்து சேலம் கோமரவல்லி. சேலம் கோமரவல்லி. அடுத்து முதவல்லி. இங்க பாருங்க சாரி, பேர் என்ன மாத்தி அது வந்து குமுதவல்லி. இன்னும் கொஞ்சம் நான் தான் ஆமாம். அடி அடுத்து மதுரை சி வித்யாவன். உங்களோட பேர்லாம் வந்து பேர் பார்த்தீங்கன்னா வேற சென்டர் வித்யாதேஷ் யாராவது வந்திருக்கா? மதுரை ஆமா அவா இருக்கா. மதுரை சி வித்யா அவர்கள். கைக்கு இதுக்கு போர்க்கிறோம். அன்னைக்கே கூட அனுப்ப முடியாதுன்னு சுவாமி சொல்லியிருந்தார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 26 நினைக்கிறேன். அதனால் இந்த ஜனவரி 26 லீவா இருக்குன்னு சொல்லலாம். முதல் நாள் தான் போய் கூட தேர்வு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நடத்தினோம். அந்த சென்டர் தான் அப்போதே தான் ஓப்பன் பண்ணோம். அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்கோம். ரகுராமன் சுவாமி நம்முடைய ஞானாச்சாரியான வக்கீல் சுவாமியுடைய 100ஆண்டு விழாவை மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டாடினார். அதை பூர்த்தி வைக்கிறோம். இன்றைய தினம் இந்த திருவரங்கம் திருப்பதியிலே வீதி பிரதட்சணத்தோடு இனிதாக நிறைவேறியது. அந்த சுவாமியுடைய ஒரு கேள்வி பதில், புத்தூர் சுவாமியுடைய கேள்வி பதில் ரொம்ப பல பேருக்கு எளிய முறையிலே சம்பிரதாய விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடியது. கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார், தத்வித்தி பிரைபாவேன பரிபிரஷ்டேன சேவையா ஞானம் ஞான தத்துவதர்ஷனான்னு தெரிவிக்கிறார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் பெரியோரிடத்திலே நீங்கள் அடிபணிந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேள்வி கேட்க அவர்கள் உங்களுக்கு தகுந்த பதிலை சொல்லுவார்கள் என்று கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார். பல சம்பிரதாய நூல்கள் கேள்வி பதிலாகவே அமைந்திருக்கின்றன. மைத்ரேய பராசர சம்பாதம், மைத்ரேயர் கேள்வி கேட்க பராசர பதில் சொல்வது ஸ்ரீவிஷ்ணு புராணம். வால்மீகி மகர்ஷி கேள்வி கேட்க நாரதர் பதில் கூறியது ஸ்ரீராமாயணம். இந்த மாதிரி பல நம்முடைய பூர்வாச்சாரியோட சரித்திரங்களை பார்த்தோமேனா, நஞ்சியர் பட்டரிடத்திலே கேள்வி கேட்க பட்டர் ஆச்சரியமான பதில்களை எடுத்து, அதே மாதிரி நம்மளை கேள்விகள் கேட்க நஞ்சியர் அத்தியாவசியமான பதில்கள் சொல்லும். இப்படி கேள்வி பதில் ரூபமாக எவ்வளவோ நம்முடைய சம்பிரதாயத்திலே பொக்கிஷமான அர்த்தங்கள் நமக்கு கிடைத்தன. அதுபோல அந்த ரீதியிலே இந்த கேள்வி பதில் போச்சு. எளிதிலே எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக பிரமாணங்கள் என்ன, சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன, எம்பெருமானை பற்றி 3 தத்துவங்கள், எம்பெருமானை பற்றி, ஜீவாத்மாவை பற்றி, அபேதங்களை பற்றி, அர்த்தமட்சம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எளிய முறையிலே கேள்வியாக கேட்டு அதற்கு பதில்கள்
எத்தனையோ பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் இருந்தாலும் இந்த காலத்தினுடைய ஒரு காலத்தினுடைய நிலையை அனுசரித்து எளிய தமிழே பாமரர்களும் புரிந்து கொள்ளும் ஒரு வகையிலே இந்த பதில்கள் எல்லாம் அமைந்திருக்கும். அப்பொழுது ஏற்படக்கூடிய சில சர்ச்சைகள், சில பேர் ஏதாவது ஒரு சம்பிரதாயத்துக்கு விருத்தமாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தால் அதையும் அந்த கேள்வி மூலமாக சிலர் கேட்க சுவாமி அதற்கும் தகுந்தவாறு விடை சொல்லுவர். முக்கியமாக ரொம்ப அற்புதமாக அமைந்தது. பல சதகங்கள் 14 சதகம் நினைக்கிறேன். அவ்வளவு வந்து அதிலிருந்து சில முக்கியமான சில கேள்விகளை தொகுத்து இந்த சுதர்சன கேள்வி பதில் இந்த கிரந்தம் ஒன்று இந்த நூற்றாண்டு விழா என்பது வெளியிடப்பட்டது. அதிலே பரீட்சை வைக்கப்படும் என்று நம்முடைய அம்மாள் சுவாமி அவர் தெரிவிக்க அதன்படியே பரீட்சை நடத்தி அது ஒரு நல்ல ஒரு யோசனை. அதான் இது என்னன்னா இது வந்து ஒரு ஆரம்பம். ஏன்னா இந்த மாதிரி சுவாமியுடைய அந்த 14 சதகத்தை இந்த வாஷ்டவாடா இவாளுக்கு இந்த பரிசு பெற்றதுங்கிறது ஒரு ஊக்குவித்தல் தான். இவா மீதி இருக்கிற அத்தனை கேள்வி பதில்களையும் அவ படிக்கணும், சம்பிரதாயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், சுவாமியுடைய மற்ற கிரந்தங்களையும் வாசிக்கணும், இன்னும் பூர்வாச்சாரிய கிரந்தங்களை எல்லாம் வாசிக்கணும். இது அதுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு எப்படி ஒரு பெரிய சூரியோதயத்துக்கு ஒரு அருணோதயம் தான் இது. அது மாதிரி எல்லாத்தையும் வாசிக்கணும். ஒரு ருச்சியை உண்டாக்குவதற்காக நிறைய குழந்தைகள் நிறைய தெளிவாக நிறைய பேர் கலந்துருக்காங்க. மேலும் மேலும் சமுதாயத்திலே ஒரு ருச்சி கொண்டு ஆவல் கொண்டு நானாக கற்று அதன்படி நடந்து அப்படி இருந்தால் சுவாமி திருவிழா உலகம் அப்படியே எல்லாரும் செய்ய வேண்டும். எல்லாம் சிறப்பாக நடத்தியது. அந்த ஒரு குரு பிரகாஷி தீமான் நம்முடைய புத்தூர் ரகுராமசாமி செய்திருக்கிறார். அவருக்கு எல்லாரும் பல்லாண்டு பாட கடமைப்பட்டிருக்கிறோம். பல்லாண்டு 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 என்று சொல்லி பத்ததாம் அபிபத்தா இன்னும் நேரம் நேரம் அவருடைய ஞானாச்சாரியர் பண்ணார். இன்னும் அவருடைய சமாஷன் ஆச்சாரியர், பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியர், அம்மாள் பெரிய சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி நூற்றாண்டு விழாவும் வர இருக்கிறது. அதையும் பெரிய ரீதியில பணம் வந்து பாதிச்சிருக்கார். அதற்கும் எல்லாரும் பக்கபலமாக இருந்து அவருக்கு துணை புரிய வேண்டும் என்று சொல்லி அடியே நினைக்கிறேன். அழ்வார் திருவடிகளே சனம், எம்பெருமானார் திருவடிகளே சனம், திருவடிகளே சனம். மேடையுள்ள சுவாமி அனைவருக்கும் அடிகளை பிரணாமங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமியுடைய திருமணத்தை இருந்தவர் ஒரு நிமிஷம் கருவியாகிறேன். தட்டு கொடு. पूजा